அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம கொரியன் ஸ்ட்ரீட்டில் ஃபேமஸாக இருக்கிற கொரியன் சீஸ் சிக்கன் பன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பாலை நல்லா சூடு பண்ணிக்கணும். இதை நல்லா ஆற்றிட்டு அப்போ தான் நம்ம ஈஸ்ட்டு போடும்போது ஆக்டிவேட் ஆகும். நான் இந்த ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். லெட்ஸ் பேக் சம் ஜாய் தான். இதில் 1 ஸ்பூன் போட போகிறேன் நான். அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆக்கிறதுக்கு சுகர் போடுறோம். நான் ப்ரௌன் சுகர் போடுறேன். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாமா? கொதிக்க பாலில் ஈஸ்ட்டை போட்டால் ஆக்டிவேட் ஆகாது. நம்ம பாலை நல்லா ஆற்றிட்டு அதை ரொம்ப கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கிற வரைக்கும் அப்போ தான் நம்ம அது உள்ள ஈஸ்ட்டை போட்டு ஆக்டிவேட் பண்ண முடியும். அதனால் பாலை நல்லா ஆற்றிக்கலாம். இதுதான் ஈஸ்ட்டு. பார்க்க சின்ன ரவை மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம இந்த லைட்டாக வார்மாக இருக்கிற பாலில் ஊற்றிடலாம். போட்டுட்டு இவங்க ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஈஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம சுகரையும் சேர்த்துடலாம். ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறேன். இப்போ நம்ம இவங்களை கலக்கிடலாம். கலக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் இருந்தீங்கன்னா அப்படியே மேலே நுரையாக தங்கும். அதாவது ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சின்னு அர்த்தம். ஈஸ்ட்டு கொஞ்சம் புதுசாக இருக்கணும். நீங்கள் வாங்கி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியிலையோ வைக்கலாம். வெளியில் வச்சா சீக்கிரமாக கெட்டு போயிடுது. அதனால் ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். ஈஸ்ட்டு புதுசாக இருந்ததுன்னா உங்களுடைய பன்னு புஷ்ஷுன்னு வரும். ஓகே, போதும் கலக்குனது. ஈஸ்ட் ஆக்டிவேட் விடலாம். மேலே நுரை கட்டுது தெரியுதா? இது தாங்க ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கான ஒரு இது தெரியுதா? இவ்வளோதாங்க. ஏன்னா நம்ம இந்தியன்ஸில் இப்படி தான் இருக்குது ஈஸ்ட்டு. வேறு ஒரு சிலர் காட்டுறதுலாம் நல்லா புஷ்ஷுன்னு ஏதோ பொங்குது. நம்ம எப்படி லைட்டாக மேலே நுரை மாதிரி தங்குது பார்த்திங்களா? இது தாங்க அவங்க ஆக்டிவேட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். பன்னெல்லாம் நம்ம மைதா மாவில் தான் பண்ணுவோம்ல, மைதா மாவு தான் நம்மளும் யூஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே மைதா மாவோ ரவையோ எது எடுத்துட்டாலும் ஒரு ஜல்லையில் ஜல்லிச்சுட்டு அதுக்கப்புறம் சேருங்க. புழு வண்டி இருக்கும். இந்த கிளாஸ் கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும். இது போல் நான் 2 மடங்கு போட்டுக்க போகிறேன். 2 கிளாஸ் போட்டாச்சு. இதை நம்ம ஜல்லிச்சிடலாம். சக் 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 சக்னு ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் தான். நம்ம பீஸாவும் நல்லா கற்றுக்கிட்டோம். பப்ஸு கொஞ்சம் கஷ்டம். பீஸா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டோம் நம்ம ஓரளவுக்கு. வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இது போல் குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. வெளியில் வாங்குறத விட கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃபராக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கையில் பண்ணி கொடுத்தாங்கன்னும் போது பசங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நடுவில் ஒரு குழி பறிச்சிடலாம். குழி பறிச்சிட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணோம் இல்லையா, அந்த மில்க் வாட்டரை இது உள்ளே ஊற்றிடலாம். ஓகே, இது கூட உப்பு போட்டுடலாம். 1 ஸ்பூன் பட்டரையும் சேர்த்துக்கலாம். முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிடலாம் அவங்கள. சரிங்களா? மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால இன்னொரு 50 கிராம் மாவை நான் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை 2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டாக விட்டிங்கன்னா இந்த அளவை விட கொஞ்சம் பெருசாகும். அதுதான் அதோட ஸ்டேஜு. இப்போ 2 மணி நேரம் இவங்கள மூடி போட்டு, காற்றுலாம் போகக்கூடாது, மேலே எண்ணெய் கூட தடவிட்டு மூடி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தடவலை, அப்படியே தான் மூடி வைக்க போகிறேன். பிளேட் வச்சு மூடிடலாம். 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். ரெட் கலர் குடமிளகா அழகாக இருக்கு இல்லையா? இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷை நான் ஆலிவ் ஆயிலில் தான் செய்ய போகிறேன். அது ஒரு விதமான ஒரு டேஸ்ட்டு தாங்க. கொஞ்சமாக ஊற்றிட்டு சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா அந்த ஆலிவ் ஆயிலில் அப்படியே நல்லா அப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த ஸ்கின்னோட கலர்லாம் கொஞ்சம் வெளுத்து போயிடும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 ஹவர் வேக விடலாங்க. நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த கொரியன்காரன் நிறைய மசாலா சாஸெல்லாம் ஊற்றுனா அதெல்லாம் நம்மளாம் ஊற்ற போகிறது இல்லை.
நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் கறி மசாலா தூள் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக நான் உனக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டாங்களா? இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஹவர் வேகட்டும். நல்லா 1/4 ஹவர் வெந்துருச்சு. வெறும் சிக்கனை மட்டும் எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதோட ஸ்கின் போர்ஷனை மட்டும் எடுத்துக்கலாம். போன் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டியதில் கொஞ்சோண்டு உப்பு பெப்பர் போட்டால் சிக்கன் சூப் ரெடி ஆகிடுவாங்க. செம்மையாக இருப்பாங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அந்த ஆலிவ் ஆயிலை வேக வைக்கும் போதே ஒரு தனி ஸ்மெல்லு தாங்க. செம்மையாக இருக்குது அந்த ஸ்மெல்லு. இப்போ சிக்கன் நல்லா ஆவி பறக்குது. ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அவங்கள குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஆலிவ் எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குனதையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துட்ட பிறகு தான் நம்ம ஆனியனை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா பச்சை வாடை வரும். இப்போ ஆனியனும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். குடமிளகா சிவப்பு குடமிளகா தான், தக்காளி கிடையாது. கலராக காய்கறி சாப்பிடும்போது நம்மளுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் கிடைக்கும். இந்த குடமிளகா கேன்சருக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். குடமிளகா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினா போதும். வேக வச்ச சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு போன் எடுத்துகிட்டு போட்டுடலாம். ஸ்பூன் கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். சோயா சாஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், தக்காளி சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்ட மசாலாவெல்லாம் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்புறமா நல்லா கலந்து கொடுத்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வதங்கட்டும். ஸ்ப்ரிங் ஆனியனை கட் பண்ணிக்கலாமா? தோட்டத்தில் வளர்ந்த ஸ்ப்ரிங் ஆனியனையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. அதையும் நம்ம அந்த கறி மசாலாவோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. ஒரு கலக்கிடலாம். ட்ரேயில் பட்டர் தடவிட்டு மைதா மாவு டஸ்ட் பண்ணி வச்சிடலாம். 2 ஹவர்ஸ் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, மாவு எப்படி நல்லா புஷ்ஷுன்னு வந்துட்டு பாருங்கள். செம ஸ்மூத்தாக போகுது. பண்ணலாமா? நம்ம லைட்டாக நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துடலாம். இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த திக்னஸ் இருக்கணும். நல்லா கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஷேப் பண்ணிக்கலாம். நடுவில் அந்த மிக்சிங்கை வச்சுட்டு ஒரு லேயராக அப்படி எடுத்துக்கலாம். அப்படி ஒரு மடிக்குள்ளே ஒன்று இப்படி ஒரு பூ மாதிரி அப்படி ஷேப்பில் கொண்டு வந்துடலாம்.
அவ்வளோதான். சிக்கன் லெக் பீஸ் மாதிரி பண்ண போகிறோம். இப்படி நம்ம பண்ணிவிட்டு அது உள்ள ஸ்டஃபிங் பீட் பண்ண முட்டையை ப்ரஷ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரஷ் பண்ணிங்கன்னா கோல்டன் ப்ரௌனில் வரும். நல்லாயிருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். நல்லா சூப்பராக இவங்க மேலே ப்ரஷ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரஷ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் நல்லா ப்ரஷ் பண்ணிக்கலாம். கீழே மேலே எல்லா இடத்துலையும் ப்ரஷ் பண்ணிக்கலாம். மம்மிக்கு அறிவா எடுத்து அப்படியே லைட்டாக தூவிக்கலாம். எள்ளு மேலே போட்டுக்கலாம். அப்போ பார்க்க உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் சாப்பிடும்போது. ஓடிஜியை 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். உள்ளே வச்சிடலாம். 180 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் வேக விடலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துகிட்டு பட்டர் தடவிக்கலாம். சூப்பராக இருக்கா? சுடுது. அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்ல சாஃப்டாக மாய்ஸ்சராக இருக்கும். இல்லாட்டி வரன்னு ஆகிடும். ஃப்ளவர் தான் லைட்டாக பிஞ்சு போச்சு. சிக்கன் போன் மாதிரி இருக்கா? லெக் பீஸ் மாதிரி இருக்கா? போய்